இந்த வீடியோவில் வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் விமர்சனத்தை தான் பேச போகிறோம். இணையதளத்தை ஓப்பன் பண்ணாலே வந்து இந்தியன் 2 திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் பேச போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நிறைய ட்ரோலும் வந்து நடந்திருக்கு, அதை பற்றியும் பேச போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்தியன் 2 திரைப்படத்தோட டைட்டில் கார்டை பற்றி பேசியே ஆக வேண்டும். ஸோ டைட்டில் கார்டு வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு தனியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டுக்கு வந்து தனியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைட்டில் கார்டுக்காகவே படத்தை பார்க்கலாமே அப்படி சொல்லி தான் தோணுகிறது. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் என்ட்ரி எப்படி இருக்குன்னா, அவங்களோட ஃபேஸ்லாம் வந்து லைக் வந்து லியோ திரைப்படத்தில் எப்படி தளபதி அவர்களோட கண்ணை காமிச்சு வந்து லியோ அப்படிங்கிற டைட்டிலேருந்து வச்சாங்களோ, தளபதி அப்படிங்கிற ஒரு டைட்டிலேருந்து வச்சாங்களோ, அதே மாதிரி தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இது வரைக்கும் வந்து எத்தனையோ கெட்டப் வந்து போட்டுருக்காங்க. அந்த கெட்டப் எல்லாமே வந்து ஒன்றா வச்சு டக்குன்னு சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சு அதுக்கப்புறமா வந்து கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு வந்து வச்சுருக்காங்க. அது உண்மையாலுமே இந்த கமல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரௌடான மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. முக்கியமாக வந்து கமல்ஹாசன் அப்படிங்கிற டைட்டில் போடும்போது வந்து ஒரு மியூசிக் வந்து போடுறாங்க. என் தாய் மண் மேல் ஆணை தமிழ் மனத்தின் சேனை அப்படிங்கிற ஒரு மியூசிக் வந்து போடுறாங்க. அந்த மியூசிக் வந்து அப்படியே வந்து செம கூஸ்பம்ஸ் வந்து ஏற்படுத்துகிறது. இது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இந்த படத்துக்கு வந்து அமைந்திருக்கிறது. அடுத்து வந்து படத்தோட டைட்டில் கார்டு சித்தார்த் அவர்களோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து படத்தோட டைட்டில் கார்டு வந்து வைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, இவங்க எல்லாம் அழிக்கணும்னா சாதாரண டாக் பட்டாது, ஒரு வெறித்தனமான டாக் ஒன்று வேணும், ஒரு ஹண்டிங் டாக் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வந்து நம்ம சித்தார்த் அவர்கள் சொல்லுவாங்க. அந்த டைலாக்கோட தான் வந்து டைட்டில் கார்டும் வந்து வருகிறது. ஸோ அந்த டைலாக் சொல்லிட்டு அப்புறமா வந்து டைட்டில் கார்டு வந்து இந்தியா வந்து ரொம்ப வந்து கெட்டு போயிருக்கு, ரொம்ப வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து இந்தியா வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுமை கலையில் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கையை வந்து அப்படி இந்தியா மேலே திருப்பும் போது வந்து அந்த இந்தியா வந்து அப்படி பசுமையான இந்தியாவாக மாறி அப்புறமா இந்தியன் 2 அப்படிங்கிற டைட்டில் வந்து வருகிறது. இது வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் மெனக்கடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து மெனக்கெட்டு டைட்டில் கார்டுக்கே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தில் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் 3 திரைப்படத்தோட ட்ரைலர் தான். ஸோ இந்தியன் 3 திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து நாங்கள் இந்தியன் 2ஓட கிளைமேக்ஸில் வந்து அட்டாச் பண்ணுவோம் படம் முடியும் போது அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது ஜென்ரலாக வந்து படத்தோட டைட்டில் கார்டு முடிச்ச உடனே சும்மா இந்தியன் 3 ட்ரைலர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் இந்தியன் 2ஓட வந்து எப்படி கனெக்ட் பண்ணி இந்தியன் 3 வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக வந்து இந்தியன் 3 ட்ரைலர் வந்து வச்சுருக்காங்க. இந்தியன் 3 ட்ரைலரும் வந்து உண்மையாலுமே வந்து செம கூஸ்பம்ஸை ஏற்படுத்திச்சு. சில பேருக்கு வந்து இந்தியன் 3 வந்து பிடிக்காமல் போயிருக்கும். ஆனால் வந்து கடைசியில் வந்து இந்தியன் 3 ட்ரைலர் போட்ட உடனே வந்து வாவ் இந்தியன் 3 ட்ரைலர் இப்படி இருக்கா, கண்டிப்பாக வந்து இந்தியன் 3 ட்ரைலருக்கு போய் இந்தியன் 3 வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் 3 மீது வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி தான் வந்து இந்தியன் 3யோட ட்ரைலரை வந்து செதுக்கியிருக்காங்க. அது சொன்ன விதமும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது. காஜல் அகர்வாலும் கமல்ஹாசனும் வந்து ஜோடியாக வந்து நடிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த இந்தியன் 3க்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, எஸ்ஜே சூர்யா அவர்கள் தான். ஒரு கடைசி வந்து 10லிருந்து 15 நிமிஷம் வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் வராங்க. ஆனால் வந்து இந்தியன் 3ல வந்து அவங்க தான் வந்து ஒரு மெயின் வில்லனாக இருக்க போகிறாங்க அப்படி சொல்லி இந்தியன் 2லே வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் 2ஓட எஸ்ஜே சூர்யா அவர்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்க வைக்கிறது. சமீப கால திரைப்படங்களாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்டர்வல் பிளாக் வரைக்கும் ஏதோ ஒரு மொக்கையாக போகும். கிளைமேக்ஸில் ஒரு ½ அன் வந்து படத்தை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ½ அன் வந்து படத்தை வந்து வேறு எங்கேயோ வந்து கூப்பிட்டு போய் விட்டுரும். அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்தியன் 2லையும். அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து செகண்ட் தேர்ட் இதில் வந்து தெரிஞ்சிட்டும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் ஆகுதான்னு. ஸோ படத்தில் நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன? ஸோ நெகட்டிவான விஷயம்னா அனிருத் அவர்களோட பிஜிஎம் தான். ஸோ வந்து ஒரு இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கமர்ஷியலான மாஸான ஃபிலிம் கிடையாது, ஒரு தத்துரூபமான ஃபிலிம். அதில் வந்து மியூசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, அதே சமயம் வந்து அந்த சாஃப்டான மியூசிக்கும் வந்து கூஸ்பம்ஸாக வந்து இருக்கணும். அது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் வந்து இந்தியன் 2ல வந்து உண்மையாலுமே இந்த அனிருத் வந்து சொதப்பியிருக்காங்க. மியூசிக்கில் வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அது ஏஆர் ரஹ்மானால் பண்ண முடிஞ்சது அனிருத்தால் பண்ண முடியலையோ அப்படிங்கிற கேள்வி தான் வந்து உண்மையாலுமே வந்து எழுகிறது. ஸோ அனிருத் அவர்களோட பிஜிஎம் வந்து ஓரளவு ஓகே தான் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அடுத்து பிரம்மாண்டம், சங்கர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஞாபகம் தான் வந்து வரும். ஸோ அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கலாம் தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து போயிருப்போம். ஆனால் வந்து அந்த பிரம்மாண்டம் வந்து இந்தியன் 2ல வந்து இல்லாமல் இருக்கோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ இந்தியன் 2ல வந்து பெருசாக வந்து
செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை வந்து காமிக்க வந்து சங்கர் அவர்கள் தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் அதே பிரம்மாண்டத்தை கடைசி ஒரு 30 செகண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிட்டாங்க. இந்தியன் 3 ட்ரைலரில் வந்து அவ்வளோ சூப்பரான பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டாங்க. இதில் மொத்தமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியன் 2 விட இந்தியன் 3ல வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை வந்து வச்சிருக்கோம். ஏன்னா வந்து இவங்க கொடுத்த காசுலேயே வந்து 30% வந்து இந்தியன் 2க்கு செலவு பண்ணியிருப்பாங்க போல. மீதி இருக்க 60% வந்து அப்படியே வந்து இந்தியன் 3க்கு தான் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ட்ரைலரே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து ட்ரோல் செய்கிறாங்க. நீங்கள் வந்து இந்தியன் 2வோட ட்ரைலரில் வந்து ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வந்து சண்டை போடுவாங்க. ட்ரைலரில் பார்க்கும்போது வந்து அது வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சான சீனாக தான் ஒரு பயத்தை வந்து ரசிகர்களுக்கு வந்து உருவாச்சு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது அந்த சீனை வந்து இன்னும் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு வந்து 6 பேக் வர மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ மோஷனில் வந்து 6 பேக் வர மாதிரி வந்து அது காமிச்சிருக்காங்க. அது வந்து கமல்ஹாசன் எங்கே இருக்கும்போது அது காமிச்சிருந்தா உண்மையாலுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வந்து வயசான அவங்களுக்கு வந்து காமிக்கும் போது வந்து அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ட்ரோல் செய்கிற மெட்டீரியலாக தான் போய்விட்டது. இது வந்து வர்ம கலையில் 180 வயசு தாத்தாக்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லி விளக்கம் சொல்லிட்டு, அது டீட்டெயிலாக விளக்கம் சொல்லிட்டு கமல்ஹாசனுக்கு வந்து அது வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அந்த விளக்கம் சொல்லிட்டு வச்சாலுமே வந்து தமிழ் ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து அது ஏற்றுக்க முடியாது. அதனால் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக தான் வந்து கமல்ஹாசனுக்கு வந்து ஆகிவிடும். அதுக்கப்புறமா வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இணையதளத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். படம் பார்க்காம வந்து பல பேர் வந்து இணையதளத்தில் இந்தியன் 2 வந்து சரியில்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மொக்கையாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி இருக்குது, கிளைமேக்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்லி செம்மையாக வந்து திட்டிக் கொண்டு வருகிறார்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மைனஸாக தான் வந்து இந்தியன் 2க்கு போய்கொண்டு இருக்குது. அதுக்கப்புறமா சித்தார்த் அவர்களோட ஆக்டிங். சித்தார்த் அவர்கள் படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே வந்து இருக்காங்க. ரொம்ப கூலான ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த படத்தையே வந்து அவங்க தான் கேரி பண்ணியிருக்காங்களோன்னு தோணுகிறது. அந்த அளவுக்கு தான் வந்து செம கூலான ஒரு கமல்ஹாசன் கூட இருக்க மாதிரி வந்து ஒரு ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சித்தார்த்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் வந்து இந்த படத்துக்கு வந்து அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர வில்லன்ஸ். இந்த படத்தில் வந்து வில்லன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கரப்ஷன் தான் வில்லன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தான் வந்து நிறைய வில்லன்ஸ் வந்து வந்துட்டு போகிறாங்க. இது யார் வில்லன்னு கன்ஃபார்மாக இது ஜட்ஜே பண்ண முடியல. அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கிறது. அது வந்து படத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து இந்தியன் 3ல வந்து எஸ்.ஜே. சூர்யா தான் வந்து கம்ப்ளீட்டாக வில்லனாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் 2வோட கிளைமேக்ஸில் சொன்னது வந்து அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இந்த படத்துக்கு வந்து அமைந்திருக்கு. ஃபைனலி வந்து டயலாக் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ டயலாகை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்கேமும் வந்து இந்தியாவில் வந்து எப்படி நடக்குது, தமிழகத்தில் வந்து எப்படி நடக்குது, அந்த ஸ்கேம் கரப்ஷன்லாம் நடக்கும்போது வந்து மக்கள் வந்து எவ்வளோ அவதிப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து கருப்பு பணத்தை எல்லாமே வந்து பதுக்கி வச்சுட்டு இருக்கும்போது வந்து அந்த கருப்பு பணம்லாம் வந்து வெளியே வராமல் இருப்பதால் வந்து மக்களோட விலைவாசி வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்தியன் 2ல வந்து தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நீங்கள் வந்து இந்தியன் 2 தாராளமாக பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் வந்து இந்தியன் 3ல இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன கரப்ஷன் நடக்குது, எவ்வளோ ஸ்கேம் நடக்குது, ஒரு அரசியல் தலைவர் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்தியன் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கிறது. முக்கியமாக வந்து கவனம் அந்த சீட் எட்ஜில் வந்து இவ்வளோ விஷயம் நடக்குதா அப்படி சொல்லி வியந்து பார்க்குற அளவுக்கு தான் வந்து இருக்கிறது. கம்ப்ளீட்டாக வந்து அந்த மாதிரி சீன்ஸை வந்து இந்தியன் 2ல வந்து வச்சிருந்தாலே வந்து படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிருக்கும், பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகிருக்கும். ஆனால் வந்து நடுவில் வந்து இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வச்சுட்டாங்க. அது வந்து லைட்டாக வந்து போர் அடிக்கிற மாதிரி வந்து இருக்கிறது. முக்கியம் வந்து இளைஞர்களுக்குள்ள வந்து கூட வந்து அது சுத்தமாக டச் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷனே வந்து வரல. மேபி அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட வந்து அந்த எமோஷனல் கனெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் இந்தியன் 2வோட ரிவ்யூ. பாசிட்டிவான விஷயமும் இதுதான், நெகட்டிவான விஷயமும் இதுதான். இது வந்து ஓப்பனாக வந்து இந்தியன் 2வோட இளைஞர்கள் பட்டால வந்து சொன்னது. மேபி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்தியன் 2 வந்து வேறு ஒப்பீனியன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நாளைக்கு சாட்டர்டே சண்டே எல்லாம் வருவாங்க. அவங்க வந்து இந்தியன் 2 பற்றி என்ன சொல்கிறாங்க, கலெக்ஷன் வந்து அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே சமயம் கடைசியில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியன் 2 திரைப்படத்தால் வேட்டையின் அதுக்கப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து பெரும் அடி விழ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து லைக்கா நிறுவனம் பெரும் லாஸில் வந்து போய்கொண்டு இருக்குது. ஸோ இந்தியன் 2 வந்து பெரும் கலெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து லாஸ் இல்லாமல் கலெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து வேட்டையனும் விடாமுயற்சியும் வந்து கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகும். ஒருவேளை வந்து இந்தியன் 2 வந்து ஒரு பட்ஜெட்டை தாண்டி வந்து பட்ஜெட் கூட வந்து கலெக்ஷன் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வந்து வேட்டையனும் விடாமுயற்சியும் ரிலீஸ் ஆகவே தாமதமாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த திரைப்படம் வந்து அடுத்து வரப்போகிற 2 திரைப்படத்தையும் பாதிக்க போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட